அம்மா பேசுகிறேம்மா. வெல்லம் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 100 கிராமுமா பச்சரிசி, ஒரு 50 கிராம் பைத்தியம் பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா கைவிட்டு நல்லா ஒரு துணி மேலே போட்டு காத்தாரட்டம்மா. காத்தாரின பிறகு கடாயில் போட்டு நல்லா வறுத்துங்கடா. வறுத்துட்டோடனே கொஞ்சம் செவந்த மாதிரி வரட்டம்மா அந்த பைத்தியம் பருப்பு. அந்த மணமும் சூப்பராக நல்லா இருக்குமா வெல்லம் சாதத்துக்கு. ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைங்கடா. வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றிங்கம்மா. விசில் வைக்கும் போதே நெய் ஊற்றிட்டு விசில் வச்சுருங்கடா. ஒரு 2 விசில் வச்சுட்டு கொஞ்சம் கேஸ் ஸ்லோ பண்ணிவிடுங்கடா. சாப்பாடு நல்லா கொலன்னு வரணும்மா. அதுக்கப்புறமா 150 கிராம் வெல்லம்மா. இந்த 150 கிராம் வெல்லம் எடுத்து ஒரு பால் காசுற கிணத்துல ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா அதையும் வடிகட்டிங்கம்மா. அந்த வெல்லம் கரைச்சிட்டு பிறகு அது அப்புறமா பாகு எடுத்துங்கடா. பாகு எடுத்துகிட்டு இந்த சாப்பாடு 2 விசில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு நல்லா கிண்டிடுங்கம்மா. கிண்டிட்ட பிறகு சுக்கு ஏலக்காய் போட்டுங்கடா. போட்டுட்டு அந்த வெல்லம் பாகு எடுத்துனேன்டா. பாகு எடுத்துகிட்டு அதை ஊற்றுங்கடாம்மா. அதுக்கப்புறமா நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதுமா முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சைம்மா இதெல்லாம் போட்டுங்கடா. போட்டு நல்லா கேஸ் ஸ்லோவில் வச்சு வறுத்துங்கடா. வறுத்துட்டு இதில் போட்டுருங்களேன். போட்டுட்டு அந்த வெல்லம் பாகு எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு சாமிக்கு வச்சு படைங்களேன். சாமிக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குண்டாம்மா. இது மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குண்டா. நம்ம வீட்லேயே வெல்லம் சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இதுதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.